வேலூர் மாவட்டத்தில் மலைப்பாதையின் ஆபத்தான முறையில் பயணித்து வரும் மலை கிராம மக்கள் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அள்ளேரி பஞ்சாயத்து மருதவள்ளிமேடு மலை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மலை கிராம மக்களுடன் எமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய உரையாடலை காணலாம். அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அள்ளேரி மலை கிராமத்து பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பார்த்தோம்னா சுமார் 12க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த குக்கிராமம் பார்த்தோம்னா மருதவள்ளி மேடு என்னக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அதாவது தங்கள் பகுதிக்கு சாலை வசதி முழுமையாக இல்லை, எங்களுக்கு சாலை வசதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருந்தனர். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு நாம் சத்தியம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று அந்த பகுதியில் கலாய்வு மேற்கொண்டோம். அதாவது இந்த பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை எவ்வாறு இருக்கிறது, அதாவது தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மண் சாலை எவ்வாறு இருக்கிறது என்று நேரடியாக கலாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று அவர்களோடு பயணித்தோம். அப்படி பயணிக்கும் போது தான் தெரிய வந்தது, இவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த மண் சாலையானது மிகவும் அபாயகரமான சாலை என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் நாம் நேரடியாகவே அவர்களுடன் இருசக்கர வாகனத்திலும் பயணித்தோம். ஆனால் இருசக்கர வாகனத்தில் வரும்போது அந்த வாகனம் மேலே ஏறவில்லை, கீழே விழுந்தபடியும் அது மட்டும் இல்லாமல் தடுமாறி கீழே விழுந்து நம்ம அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காட்சியை நாம் நேரடியாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நடந்து வரக்கூடிய சூழல் தான். அப்படி நடந்து வந்தாலும் இந்த சாலையானது செங்குத்தாக இருக்கிறது. அப்படி செங்குத்தாக இருக்கும்போது நம்மளால் நடந்து வரக்கூடிய அந்த சூழல் கூட இந்த பகுதியில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதாவது அரசு தரப்பில் தரக்கூடிய அந்த ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றாலும் இவர்கள் கீழே சென்று தான் வாங்கிட்டு வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் கீழே சென்று அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தாலும் அவர்கள் தலையில் சுமந்தவாறு இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்தால்தான் அவர்கள் அந்த ரேஷன் பொருட்களையும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி என்பது முழுமையாக இல்லை என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கின்றனர். மேலும் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லையும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவமனை வசதி இந்த பகுதியில் இல்லை. அப்படி மருத்துவ தேவை ஏதாவது இவர்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கீழே சென்று தான் அவர்களுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு கோரிக்கையின் பார்க்கும்போது சாலை வசதி தான் கேட்டுருக்குங்க. 3 தலைமுறையாக எங்கள் அப்பாவிலேருந்து எங்கள் பாட்டிலேருந்து வாழ்ந்து வராங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு தெரியல. நாங்கள் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய பாதைன்னு பார்த்தோன்னா அதை கலைஞமேடு விட்டு மருதவள்ளி மேடு இந்த பாதையை தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனோன்னா கூட எங்களுக்கு 1/2 hour தான் ஆகும். இதில் போனோன்னா அர்ஜென்ட்டுக்கு இதில் தான் போவோங்க. எங்களுக்கு மருத்துவ வசதி இங்கே கிடையாது. அதனால் போனோன்னா நாங்கள் இந்த சைடு போனால் ஊசூர் போகணும். அப்படி இல்லைனா இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒடுக்குத்தூர் போகணும். ஒடுக்குத்தூர் போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்களுக்கு வரதலை மட்டும் போய் சேர்றதுக்கு 15 கிலோமீட்டர் ஆகிடுதுங்க. அந்தாண்ட போயிட்டு போனோம்னாலும் அந்தாண்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் ஆகுதுங்க. மற்ற நான் இங்கேருந்து போனோன்னா 3 மணி நேரம் ஆகுதுங்க ஒடுக்குத்தூர் போகிறதுக்கு. அதனால இந்த மண் சாலையை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்தா ஒரே 1/2 மணி நேரம் தான் ஆகுதுங்க. ஊசூர் மருத்துவமனை போய் சென்று அந்த 1/2 மணி நேரத்தில் எங்களுடைய ஒரு போகிற ஒரு 3 மணி நேரம் ஆகக்கூடிய வேலையை 1/2 மணி நேரத்தில் இந்த பக்கம் சேர்ந்துடுறோங்க. ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா பசங்களாம் நல்லா படிக்குங்க. எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு போக்குவரத்து, இதுதான் எங்களுக்கு மெயினாக இதுதான். தண்ணி வசதி நிறைய இல்லை. அதனால் குடி தண்ணி ரொம்ப சிரமப்படுறோங்க. நைட்டு எல்லாம் உட்காந்து தண்ணி 1 குடமா 2 குடமா இறச்சிக்கின்னு வராங்க. இதுதான் எங்களுக்கு இது தண்ணி. ஆமாம், அதே போல் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்க, ஸ்கூல் பாதியிலே நின்றுட்டேன்னு சொன்னீங்க. எதுக்காக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பாதியிலே நின்னீங்க, என்ன காரணமா? எதுக்காகனா நான் 9th standard தான் படிச்சிருக்கேன். எனக்கு போக சொல்ல கை காலெல்லாம் வீங்கிக்குது. அங்கே போய் நடக்க முடியல, அவ்வளோ தூரம் போகிறதுக்கே டைம் ஆகுது. அங்கே போயிட்டு மத்தியானம் ஸ்கூல் தான் அட்டன் பண்ணுறோங்க, இல்லைன்னா லீவ் போட்டு மறுநாள் போகிறோங்க ஹாஸ்டல் போய் தங்கிட்டு. இதனால நிறைய பசங்க நாங்கள் அங்கேருந்து வரத்துக்கே நைட்டு 10 மணிக்குன்னு ஆகிடும். ஸ்கூல் 4 மணிக்கு விட்டாங்கன்னு 10 மணிக்குன்னு ஆகிடுது ரோடு நேரத்தில் வர சொல்ல. இதனால தான் நான் ஸ்கூலுக்கே போகல. அந்த மாதிரி பேகு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அது எத்துன்னு வரணும், நடந்து தான் மூடி ஏறி வரணும். இதனால தான் ஸ்கூலுக்கு போகுதுன்ட்டு. அது ரோடு இருந்துச்சுன்னா கண்டிஷனாக படிச்சிருப்பேன். எதுக்கு மாரியாச்சும் ரோடு போட்டு நல்லா படிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். எந்த கோரி சொன்னால் எங்கள் நாட்டை பார்க்கல சார், எங்கள் கிராமத்தை பார்க்காத போட்டனால நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோங்க. முயற்சி பண்ணான்னு கூடி செஞ்சு கொடுன்னு தான் சொல்கிறாங்களா வச்சு சாஞ்ச பாடுமே ஒன்றும் இல்லை சார். எதுக்கு போது எங்கள் கிராமத்துலேருந்து தண்ணி வசதி, எங்களுக்கு சாலை வசதி. இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்குதுங்களா, அவங்களெல்லாம் நாங்கள் கையை பிடிச்சி தான் இட்டு போனோம். கையை பிடிச்சிட்டு போய் தான் ஆஸ்பத்திரி சாக முடியும். வண்டி 2 wheelers வருங்க, வண்டியில் போடுவாங்க. வண்டியில் என்ன சார் பண்ணோம், நான் தான் கையை பிடிச்சி தான் இட்டு போனோம். இப்படியெல்லாம் கோரிக்கைலாம் இருக்குதுங்க. இந்த கோரிக்கையில் முன்னேற்றி விடணும்னா எங்களுக்கு விஜய் சார் எங்களுக்கு முதலமைச்சருக்கார் எங்கள் கோரிக்கை எடுத்து
எங்கள் கிராமத்தை பார்த்து வந்து முன்னேற்றி விட்டு எங்கள் மண்டு சால்னாலும் போட்டு விட்டா எங்களுக்கு எவ்வளோ சௌகரியம் சார். அதாவது இந்த மலை கிராமத்தினுடைய மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் தங்களுக்கு ஒரு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கை இந்த கிராமத்து மக்கள் வந்து முன்வைக்கின்றனர். சாலை வசதி வந்துவிட்டால் போதும், நாங்கள் மருத்துவ வசதி, தண்ணீர் வசதி இது போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொள்ள முடியும். ஆகவே எங்களுக்கு தேவை இந்த சாலை வசதி தான். நாங்கள் தினமும் இந்த சாலையை கடக்கும்போது தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த சாலை வசதியை தற்போது இருக்கக்கூடிய அரசு உடனே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முன்வைக்கின்றனர்.